யாரோட பேசிட்டு இருந்த? யாரோடும் இல்லை, என் இதயத்தோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவன் யாரா அவன் இதயம்? அப்பா, நான் நாடகம் எழுதுகிறேன். காதல், ஆசியம், வீரம் ததும்பும் நாடகங்கள். இது ரொம்ப மிஸ்டேக். ஒண்ணு சகிக்கிறா போல இல்ல. இப்ப எதுக்கு நாடகம்? அது என் வாழ்க்கையின் லட்சியம் அப்பா, லட்சியம். தருவான் போ. ஆமாடா தம்பி, நாடகத்தெல்லாம் விட்டுட்டு வீட்டுல விளக்கேத்தி வையண்டா. ஆமாண்டா, நானும் 32 வருஷமா குமஸ்தா வேலை பாக்குறேன். பதவியும் ஏற மாட்டேங்குது, சம்பளமும் வசர மாட்டேங்குது. நீ என்னடான்னா? அப்பா, தயவு செய்து என் கலை உணர்ச்சியை கட்டுப்படுத்தாதீர்கள். என்னது சோத்தோட பேசுறதாட கனவுணர்ச்சி? ஆனா இப்படிதான்டா பேசிருந்தான் பக்கத்து வீட்டு குப்பிசாமி தோடையும் மரத்தோடையும். இப்ப அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க தெரியுமில்ல? பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு. அவனுக்கு ஏற்கனவே பைத்தியம். உனக்கு இப்பதான் ஆரம்பம் இல்லையா? டேய், இந்த வர்றா, நான் செஞ்ச பாவமோ புண்ணியமோ ஒன்னும் ஒரு பிள்ளைன்னு பெத்து விட்டேன். அதனால என் மச்சான் 8 கான்ஸ்டேபிள் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் எனக்கு நிம்மதி. ரதி மாதிரி பொண்ணுடா தம்பி, கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருண்டா. கல்யாணமா? எதற்கப்பா? சபாஷடா, இப்ப கேட்ட பாரு கல்யாணம் எதுக்குன்னு. இத 2000 வருஷத்து ஹிஸ்டரியில ஒரு பையன் கேட்டது இல்லடா. அப்பா, மனிதன் பிறப்பதே ஒரு லட்சியத்திற்காகத்தான். லட்சியம் இல்லாத மனிதன் வாழ்வதிலேயும் அர்த்தமில்லை. எந்த ஒரு மனிதனும் இறந்த பிறகும் வாழ வேண்டும். ஓஹோ, பையன் ரொம்ப மேல போயிட்டான். செத்த பிறகு வாழணுங்கிற அளவுக்கு மேல போயிட்டான். அப்பா, மகாகவி காளிதாசன் இறந்தான், சகுந்தலம் வாழ்கிறது. வள்ளுவன் இறந்தான், குறள் வாழ்கிறது. அதுபோலத்தான் இளங்கோ, புகழேந்தி, காளமேகம், சுப்ரதீப கவி, சுப்பிரமணிய பாரதி, கம்பன், அம்பிகாபதி, பைத்தியக்கார பையன் போனேன். அப்பா, உங்கள் உலகம் வேறு, என் உலகமே வேறு. திங்கிறது உங்கிறது இந்த உலகம், நீ இருக்கிறது வேற உலகமா? எங்கடா இருக்காது சொல்லு. நான் கொட்டி நோக்கி கூடையில் அள்ளி போடாண்டி. தம்பி, அவர் குணம் தான் தெரியுமே, அவர் சொல்றபடி கேளண்டா. அம்மா, என்னை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நீ எனக்கு போறதா நான் உனக்கு போறதாடா? சொல்லாத. அதுதான் தெரிந்திருக்கிறதே. அப்ப நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். கண்ணா பின்னா உளராத, கண்டபடி பேசாத, கல்யாணத்துக்கு ஒத்துக்கும்.